ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான கீரை, நிறைய கால்சியம் இருக்குது இதில். ஸோ வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சி வச்சுக்கோங்க. இது சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் தேவையான அளவு. அடுத்து பூண்டு சேர்க்கணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா அது ஆப்ஷனல். அடுத்து உப்பு, மஞ்சத்தூள், தேங்காய் துருவியது. இதில் பெருங்காயம் நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், வரமிளகாய், இதுதான் தேவையானது. ஸோ இந்த கீரையை நல்லா அலம்பி வச்சுக்கோங்க. குக்கர் எடுத்துக்கோங்க. இது நல்லா வேக வச்சு சாப்பிடணும். ஸோ குக்கர் எடுத்துக்கோங்க. 2 விசில் விட்டால் சூப்பராக ஆகிடும். குக்கரில் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, வரமிளகா, வேணா பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு இதில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா பூண்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் இல்லைன்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கீரை வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது 1/2 டம்ளர் போதும் தண்ணி. ஸோ நான் 1/2 டம்ளர் ஊற்றியிருக்கேன். கீரையை அலம்பி வச்சுருந்ததை எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 விசில் மூடி வச்சு இறக்கிடுங்க. சூப்பரான கீரை ரெடி ஆயிரும். இதில் தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது நீங்கள் சூப்பாக கூட குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வற்ற விட்டிங்கன்னா தண்ணி வற்றிடும். ஸோ கீரையில் கடைசியில் தேங்காய் போட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான கீரை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.